இந்த வீடியோவில் நிஷா வந்து ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறான்னா ஒயிட் போர்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஷா மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து மணி ஏர்ன் பண்ணணுன்னா அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நிஷா மாதிரி சேனல்லாம் ஆரம்பித்து மாதம் ஒரு இன்கம்மை வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வாங்குறதா இருந்தால் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். அப்போயே அங்கேயே பிரித்து ஓப்பன் பண்ணி டேமேஜ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இருங்க, நிஷா எப்படி நிஷா மாதிரி யூடியூப் சேனல் யூடியூப்லாம் சொல்லி கொடுக்குறியா நிஷா? நீ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. நிஷாவுக்கு தெரியாது, இல்லை விஷம் அது தெரியும். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் என்ன பண்ணுறாருன்னா சில்வா விலாகை வந்து சில்வா டெக்கை ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஆமாம், ப்ரொமோஷன் அமௌண்ட் கொடுங்க. எவ்வளோ வேணும் சொல்லு, தந்துடுறேன். நீங்களும் நிஷா மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நிஷா வந்து ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறான்னா ஒயிட் போர்டு. அதோட ப்ரைஸ் என்ன, அது எங்கே வாங்கினது, எவ்வளவு ஒயிட் போர்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு மார்க்கரு எக்ஸட்ரா என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஒயிட் போர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நம்ம வாங்கியிருக்கிறது என்ன பர்பஸுக்காக அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்காக வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஷா மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து மணி ஏர்ன் பண்ணணுன்னா அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நிஷா மாதிரி சேனல்லாம் ஆரம்பித்து மாதம் ஒரு இன்கம்மை வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அது நான் சொல்கிறேன் எப்படி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நிஷா அன்பாக்சிங் பண்ணட்டும், பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நிஷா? சரி வாங்க போய். ஆமாம், நிஷாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4000 பேர் 3000 பேர் வந்துட்டாங்கன்னா நிஷாவுக்கும் வந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் நிஷாவோட சேனல், சில்வா விலாக் சேனலில். அது இல்லாமல் நிஷாவுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலோட பேர் வந்து நிஷா விலாக்ஸ் அப்படிங்கிறது. அந்த சேனல்லையும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்கிட்டா அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிஷா அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கா நிஷா விலாக் சேனலில். ஓகே நிஷா? ஓகே வாங்க பாப்பா அன்பாக்சிங் பண்ணுறேன். சார் இது ஆல்ரெடி பிரித்து தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்றக்காக இப்போ கடையிலேயே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தால் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். அப்போயே அங்கேயே பிரித்து ஓப்பன் பண்ணி டேமேஜ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும். அதனால தான் ஓப்பனில் இந்த போர்டை இப்படி திருப்பு, அப்படியே போர்டை இப்படி திருப்பு, திருப்பு, அப்படியே ஃபுல்லாக அப்படி திருப்பு. குப்பரை. இதோட சைஸு பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு 2 சைஸு 3க்கு 2 தானே அது? ஆமாம், 3க்கு 2. இது என்னென்ன கலரு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறியா என்னென்ன கலர்னு? ஓகே காமி. ஓகே, வேறு என்ன ப்ரைஸு, இதோட விலை கடைசியாக சொல்லு, விலை எவ்வளோண்ணா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? ஓகே அன்பாக்சிங் பண்ண இதை பிரிச்சிடும் ஃபஸ்ட்டு. இந்த ஒயிட் போர்டு வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலுக்காக வாங்கியிருக்கு, மற்றபடி குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கலை. ஆனால் குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தானே நிஷா? இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்க இப்போ தியா மாதிரி குழந்தைங்கலாம் உங்கள் வீட்டிலேயும் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ஆப்போட இதில் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கற்றுப்பாங்க, தெரியும் அவங்களுக்கு. ஒயிட் போர்டு சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இது மார்க்கரில் எழுதலாம், மார்க்கரில் எழுதிக்கலாம். இங்கே பின்னாடி பக்கம் வந்து சாப்பி சாலை க்ரீன் போர்டு, இதில் வந்து சாப்பி சாலை நார்மலாக நம்ம போர்டில் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இது சாக் பீஸ். அதுக்கப்புறம் 2 இது கொடுத்துருக்காங்க மாட்டிக்கிற மாதிரி. இப்போ நிஷா மாட்டி விடுவா பாருங்கள் எப்படி எதில் மாட்டி விட்றான்னு. ஓகே, 2 கொக்கி கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. நாங்கள் அங்கே பிரித்து ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணல, இது கடையில் தான் போய் பேராவூர்னியில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். இதை விட சின்ன போர்டு இருந்துச்சு, அதோட ப்ரைஸ் எவ்வளோ நிஷா? சின்னது 450 ரூபா, 500 550 ரூபா. ஆமாம், இதில் பாதி அளவுக்கு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்காது. இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஆமாம், இதால் எழுதுறோம்ல, அதை வந்து அழிக்கிறதுக்காக டஸ்டர். அதாவது இது எல்லா டஸ்டர்லையும் அழிக்க முடியாது, இது மார்க்கருக்குன்னு தனியாக டஸ்டர் இருக்குது. இதோட ப்ரைஸ் அழிக்கிறது வந்து அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 55 ரூபா. இது 40 ரூபா. ஆமாம், இந்த டஸ்டரோட ப்ரைஸ் வந்து 55 ரூபா. எம்ஆர்பி 55 ரூபா, இவங்களோட ரேட் 40 ரூபா. இது வந்து மார்க்கர் மட்டும் அழிக்கிறது. அப்புறமா இது வந்து எம்ஆர்பி 20 ரூபா, இது வந்து 18 ரூபா. இது சாப்பீஸ், நார்மலாக நம்ம சாப்பீஸில் அழிக்கிறது, சாக் பீஸில் எழுதிட்டு அழிக்கிறது. இது 18 ரூபா. இது ஒரு டஸ்டர், 2 டஸ்டர், பின்பக்கத்துக்கு ஒன்று முன்பக்கத்துக்கு ஒன்று. மீதி வந்து இது
மார்க்கர் கிரீன் கலர், ரெட் கலர், பிளாக் கலர் 3 கலர் வாங்கியிருக்கேன். மார்க்கர் ப்ரைஸ் எவ்வளோ? மார்க்கரோட ப்ரைஸ் வந்து 28 ரூபா. ஆனால் அவங்க வந்து 25 ரூபா. இது எங்கே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னம்னா இதான் இல்லை, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்காட்ருக்கு. இல்லை, மூணுமே 25 ரூபா. மொத்தம் இது 75, இது ஒரு 20, 75, 95, இது ஒரு 40, 105, 135 ரூபா. இது மட்டுமே 135 ரூபா. போர்டு வந்து 950 ரூபா. போர்டு 950. ஓகே, இது எவ்வளவு? 135. 135 ப்ளஸ் 950. ஆக மொத்தத்தில் நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னோம்னா 1116 ரூபா கொடுத்தோம். டோட்டலாக இதோட அமௌண்ட் வந்து 1116. எழுதிக்காம. இது போக அதே தரணிஸுக்கும் தியாவுக்கும் வாங்கினால தான் 116 ரூபா. ஆமாம், அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு நோட்டு பேனா வாங்கினோம். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் எல்லாம் எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டுருவோம். எழுதுவோம், பேரை போய் எழுது. இதில் எழுது. நிஷாவோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் காப்பி அடித்து கையெழுத்து போட்டு பேங்கில் பணத்தை எடுத்துருங்க. எழுது கையெழுத்து. உன் கையெழுத்து போடு. ஏன் செய்யணா? கையெழுத்து போடையில் இன்சியெல்லாம் போடுறதில்ல. அது ஃபஸ்ட்டாக போடுறது இல்லைன்னா கடைசியாக போடுறது. என்ன கடைசியாக போடுறது? என்னோட சைன் போடுறேன் கொண்டா. இதை பி மார்க்கர் வாங்கையில் கவனித்து வாங்குங்க. பெர்மனண்ட் மார்க்கர் வாங்கிடாதீங்க. அந்த ஒயிட் போர்டு தனித்தனியாக இருக்குது. ஆமாம், மார்க்கர் வாங்கையில் ஒயிட் போர்டு மார்க்கர் அப்படின்னு எழுதி இருக்கிறதா பார்த்து வாங்க. நாங்களே வந்து பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிட்டோம். பர்மனண்ட் மார்க்கரில் இதில் எழுதிட்டோம் அப்படின்னோம்னா அது போகாது, அழியவே அழியாது. அதனால் ஒயிட் போர்டு மார்க்கர் வாங்குங்க. எங்கள் எழுத்து போடவா? இப்போ செல்லோட சைன் பாருங்கள் எப்படி போடுவார். ஹார்ட்டின் போடுவார், அம்பு விடுவார். அங்கே பாருங்க, ஹார்ட்டின் விட்டு அம்பெல்லாம் போடுவார். என்னது? கையெழுத்து தானே போட்டேன். சும்மா இது சும்மா எப்போதும் சும்மா ஃபன். நார்மலாக எதுக்காவது போடணும்னா அது போடுவார். இது சும்மா ஃபன்னுக்காக போடுறது கையெழுத்து இதுதாங்க போட்டு. ஏன்னா எப்பயுமே நம்ம சைன் வந்து கீழே வரக்கூடாது, மேலே தான் போகணும். அப்போ தான் மேலே மேலே வளர்ந்து போகும் அப்படின்றது. இது மார்க்கரில் கையெழுத்து வர மாட்டேங்குது எனக்கு ஒழுங்கா. பேனால தான் நம்ம பேனால சின்னதாக பிடிச்சி தானே எழுதணும். தமிழில் தான் மேக்ஸிமம் கையெழுத்து போடுவேன். இது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த மாதிரி கையெழுத்து போடுவேன். தமிழில் அர்ஜெண்டா இந்த இது கொரியெல்லாம் வாங்க போகிறோம், அங்கெல்லாம் வந்து அதை போடுவார். என்னோட கையெழுத்து இது இப்படி தான். நார்மலாக இவர் வந்து இப்படி தான் எழுதுவார். நல்லா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான இடத்துலலாம் இப்படி தான். கவர்மெண்ட் இதுக்கு இப்படி தான் எழுதுவேன். ஓகே, ரைட். நான் நார்மலாக இப்படி தான் எழுதுவேன். ஓகே, அன்பாக்சிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ நிஷா மாதிரி எப்படி யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிஷா மாட்ட போகிறா. வா, மாட்டுறியா? எந்த இடத்துல மாட்டுவோம்? ஓகே, நிஷா வந்து மாட்ட ரெடி ஆகிட்டா. இருங்க, நிஷா எப்படி நிஷா மாதிரி யூடியூப்லாம் சொல்லி கொடுக்குறியா நிஷா? நீ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. நிஷாவுக்கு தெரியாது, இல்லை விஷம் அது தெரியும். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன் நிஷா வீடியோ எடிட்டிங் பண்ணுவா, வீடியோ எடிட்டிங் பண்ணுவா, எக்ஸ்போர்ட் பண்ணுவா, வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியும், தம்ப்நெயில் ஓரளவுக்கு தெரியும். இனிமேல் இங்கே தாங்க நம்ம செல்வா டெக் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறது. அதுக்காக தான் வாங்கினது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல, அதுக்காக. இதுக்கு தனியாக போர்டு ஸ்டாண்டெல்லாம் இருக்குல்ல நிஷா? ஒரு ஸ்டாண்டு வாங்குவோம், கூடிய சீக்கிரம் வாங்குவோம். இதுவே நல்லா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இரு வரேன். இதில் என்ன பண்ணுறாருன்னா சில்வா விலாகை வந்து சில்வா டெக்கை ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஆமாம், ப்ரொமோஷன் பண்ண அமௌண்ட் கொடுங்க. எவ்வளோ வேணும் சொல்லு, தந்துடுறேன். நீங்களும் நிஷா மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம செல்வா டெக் சேனல் இருக்குது. செல்வா டெக்குன்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். யூடியூப் ரிலேட்டடாக எவ்வளோ வீடியோ இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே 3000 வீடியோவுக்கு மேலே இருக்குது. யூடியூப் டுட்டோரியல் வீடியோ மட்டும் ஒரு 6 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு வேளை யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிங்க. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்னா 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். ரெண்டுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஐ மீன் நம்ம இல்லை, இங்கே கிடையாது, போயிட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1000 சப்ஸ்கிரைபர் வேணுன்னா ஒரு 2 நாளையில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்தால் ஒரு 1 மந்த் ஆகும். அந்த ரேஞ்சுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் யூடியூப் டுட்டோரியல், யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, எதுவும் டவுட் இருக்குது யூடியூப் ரிலேட்டடாக, அதனால் நம்ம செல்வா டெக் சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸு, கஸ்டமைசேஷன், சேனல் மிஸ்டேக்ஸ், இதுக்கு பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ப்ளஸ் உங்கள் ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செல்வா விளாக் சேனலில் செல்வா டெக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. சர்ச் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா, இது எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான், ஓகேங்களா? பணம் கட்டினா செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம நண்பர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோடய நம்பர் தான் கொடுத்துருப்பேன் அந்த சேனலில், காண்டாக்ட் நம்பரு. தாராளமாக காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கலாம். நிஷா மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஓகேங்களா? இப்போவுமே இதுவுமே நிஷா தான் வாங்கி கொடுத்தது நேற்று போய், ஓகேயா? இனிமேல் நிஷாவோட பர்த்டேனால கிஃப்ட் பண்ணதை இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிஷா தோடு குத்துனது, நிஷா தோடு கொடுத்தல, நிஷா வாங்கி கொடுத்தத காதில் குத்திருங்க. ஆமாம், ஓகே. அன்பாக்சிங் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்காது, ரேட் கூடயாக இருக்கும். உங்களுக்கு டேமேஜ்லாம் வந்தாலும் ஆமாம், இது நம்ம பார்த்து வாங்கிட்டோம். டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து வாங்கினோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா அது டேமேஜும் வரும், டேமேஜ் இல்லாமல் வரும். சின்னதே 600 700 சம்திங் வரும், பெருசு 1200 300 அந்த ரேஞ்சுக்கு வரும். நாங்கள் போய் நேராக போய் வாங்கினால கம்மியாக இருக்குது. ரெண்டாவது டேமேஜ்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கிடும். நம்ம நிஷாவுக்கு இனிமேல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை, கேமராமேன் வேலை. செல்வா டெக்கு இதில் வச்சு வீடியோ எடுக்க முடியாது. நிஷா தான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும். பண்ணித்தரேன். ஓகே, பாய். ஓகே, பாய். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.